வீரத்தமிழச்சி படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இது சிம்பிளாக அந்த ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த பிளேஸ்லாம் கிடையாது. A to Z நம்ம எங்கே போனாலுமே அது அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி பட்சத்தில் வந்து நம்ம பயப்படாமல் கொள்ளாமல் அது வந்து நான் பயந்து உட்காராமல் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் சார். இதில் அதுதான் காமிக்கிறாங்க இந்த படத்தில். அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இளையாவாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ நடித்த அந்த பொண்ணோட தைரியமாக இருக்கட்டும், அவங்களுடைய லுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல சார், இது வந்து ரொம்ப கச்சுன்னு இல்லாமல் அவங்கவுங்க ரோல் இதுதான் செலக்டடாக இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான என்ன ரோலோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க சார். சாங்ஸ் வந்து அவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த பெண்ணுக்காக எழுதப்பட்ட சாங் நல்லா இருந்தது. மியூசிக் வைஸ் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இதுதான் சார். ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்படும் போது அந்த பொண்ணு வந்து பயந்து உட்காராமல் அந்த பொண்ணால் முடிஞ்சது அந்த பொண்ணு வந்து தடுக்கணும். அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. என்னால் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாரையுமே சாகடிப்பா. ஆனால் எதுக்கு பதில் எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான். அந்த காலேஜ்லேயா இருக்கட்டும், இல்லை வந்து கோவில்லையா இருக்கட்டும். அதனால் வந்து யாருமே வந்து நம்ம கண்ணு நம்பக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருந்துச்சு. உமனுக்கு இப்போ நடக்கிற வந்து என்ன சொல்கிறது, அநியாயங்களை வந்து தட்டி கேட்குற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. 2 சாங் வந்து செம்மையாக இருந்தது. ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் தான் ஃபுல் ஃபைட் படம் ஃபுல்லாக. மெசேஜாக இந்த சொசைட்டிக்கு வந்து இப்போ நடக்கிற வந்து உமன் எதிர்த்து போராடணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொசைட்டியில் இப்போ பாய்ஸ்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பழகுறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சட்டங்களில் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வரணுன்றது தான் படம். போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ரொம்ப நேரம் படம் இல்லை. படமே ஒரு 2 hours 15 minutes தான் நினைக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பருங்க, நல்லா ஓடும். என்னமா சொல்ல வராங்க படத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறாங்க. லாஸ்ட்டாக தான் வருது. நல்லாவே ஓடும், அது எந்த சந்தேகமும் இல்லை. படத்தில் பாட்டு பரவாயில்ல. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல. லாஸ்ட் அவர் இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அடிக்கிறது சூப்பர். அப்படி நேச்சுரலாக இருக்குது. நல்லா இருக்குது. ஹீரோயின் சூப்பர். அந்த பொண்ணுக்காகவே தான் படம் நல்லாவே ஓடும். எல்லாரும் பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இட்ஸ் அ குட் மூவி. கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய மூவி இது. ஏன்னா இப்போ உள்ளதில் நிறைய நியூஸ் நாமளும் டிவியில் பார்க்குறோம், எவ்வளோ கேட்குறோம். எல்லாத்துலேயுமே கேர்ள்ஸுக்கு அப்யூஸ் அப்படி இப்படின்னு ரேப் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க தட்டி கேட்பாங்க, நம்ம பிரச்சனை இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம அதில் இறங்கி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, நம்மளை எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அது நம்ம ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம பண்ணணுக்காக காட்டுற மாதிரி ஒரு மூவி இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெளியே ஒரு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ கேர்ள்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவங்கவுங்க லைஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான மூவி இது. உங்கள் ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். பாய்ஸ் ஆல்சோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் கேரக்டர் வந்து அப்படி ஒரு நேச்சுரல் இதில் பண்ணியிருந்தார். குட் ஆக்டர். அதாவது ஹீரோடைய ரோல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அம்பியாகவும் கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு ஸ்டோரி பண்ணும்போது அன்னியனாகவும் வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஷீ இஸ் த ப்ளே பாய், பட் அது வந்து ஸ்டார்டிங்கில் கொண்டு வரல. ஸோ லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டர் வைஸ் குட் தான். இது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய அந்த மூவியில் இருக்குது. ஸோ ஆல் கேர்ள்ஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. படம் வந்து வீரத்தமிழச்சி. இந்த படம் வந்து பெண்களுக்கு சமீப காலமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதிய டிஜிட்டல் சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்திய மிக மிக அருமையான பெண்களுக்கான படம். பெண்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான நடிப்பு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சஞ்சித் மற்றும் கல்லூரி மாணவராக
காதலனாக நடித்திருக்கக்கூடிய நண்பர் அருமையாக நடித்திருக்கிறார். வெளிப்படை பாட்டு ஃபைட் அப்படியே இருக்கு. சண்டை காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பாடல்களும் அருமையான பாடல், இசை அருமையான இசை, அருமையான இசை. எல்லாரும் பார்க்கலாம். அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் வீரத்தமிழச்சி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு ஒரு உதாரணம் இந்த படம் பார்த்தா. பெண்களுக்கு வந்து லவ்னு சொல்லிட்டு ஏமாற்றி பண்ணும்போது அது குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு நடப்பாங்கல்ல. ஆனால் இந்த படத்தை பார்த்தா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சாங் எல்லாமே நல்லாயிருக்கு, ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு, லவ் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு தான் படத்தில், நிறையா ட்விஸ்ட்டுலாம் வருது. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு தான் படத்தில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நடந்துருக்கு. படம் நல்லா தான் நல்ல போராடிக்க பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பெண்கள் விழிப்புணர்வு சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த கோயம்புத்தூரில் நடந்துச்சுல்ல சம்பவம், அதை ஓப்பனாக காட்டியிருக்காங்க. இப்போ வருங்கால லவ் பண்ணி எல்லாரும் இப்படி ஏமாறுறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். வீரத்தமிழச்சி படம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். அந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோவை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேட்டரில் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்தாங்க. அது கிளைமேக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். அதுவும் பெண்கள், காலேஜ் பசங்களாம் அந்த ஒரு சாங் இருக்குது, ஒரு பப் சாங் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, நல்லா ரசித்தாங்க. எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது. இந்த காலகட்டத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தால் அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றணும், அதுக்கு என்ன இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த படம் பிடிக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. பார்த்த எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது முக்கியமான சில சீன்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னோடய சேஞ்ச் ஓவர் ஒன்று இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஆஃப்டர் இன்டர்வல் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. அந்த சேஞ்ச் ஓவரில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த படத்தை பற்றி ரிவ்யூ நல்லா எழுதுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஷோஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, தேட்டர் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் எங்கே தேட்டர் இருக்கோ போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு மக்களாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படத்தை, நல்லா சமூகத்துக்கு கருத்து கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோனா தான் இளையா. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சஞ்சீவ் அண்ணன் நடிச்சிருக்காரு, சஞ்சீவ் வெங்கட் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா வந்து சுஷ்மிதா பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா டோரத்தி பண்ணியிருக்காங்க. வேலாராமூர்த்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. படம் ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மகளினி கலைக்கூடம், சாரதா மணிவண்ணன், மகளினி, அவங்க 2 பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இயக்குநருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், ஜெயிக்க வைங்க. நன்றி, தேங்க்யூ. வீரத்தமிழச்சி வீரமாக வந்து எல்லாமே எல்லா இடத்துலையுமே நம்ம பேசுவோம். பட் ஆனால் செய்வோமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு படமும் ஒரு கதை சொல்லும். இந்த படமும் அந்த கதையை சொல்ல தான் வந்திருக்கிறது. வீரத்தமிழச்சி அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஏன்னா ஒரு பெண்ணால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, சில பேர்லாம் யோசிப்பாங்க, பெண்ணா நீ போய் ஓரமாக போய் உட்காருமா அப்படின்னு சொல்கிற இடத்துல பெண்ணா என்ன வேணால் பண்ண முடியும், நான் அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு தோரணையில் இருந்து தப்பை தட்டி கேட்குற யாராக இருந்தாலும் அவங்க வீரத்தமிழச்சி தான். அது யாராக இருந்தாலும் சரி, ஹூவர் இட் இஸ், யாராக வேணா இருந்துருப்போம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே கோயம்புத்தூரும் சரி, எவ்வளோ ஊரில் ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள், சம்பவங்கள் வந்து எவ்வளோ இடத்துல வந்து ஒரு மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளாம் பார்த்து என்னடா இன்னும் ஒரு ஆண் சமூகம் இப்படி தான் இருக்கா, இவ்வளோ கேவலமான ஒரு ஆண் சமூகமா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப எனக்கே ஒரு ஆணாக இருந்து எனக்கே வந்து ரொம்ப நான் வந்து தலை குடிஞ்சு நான் சொல்கிறேன், ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுற பசங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இருக்குது. உன்னோட தாய் அப்படி உன்னை வளர்க்கலையா? ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்திருக்கு தான் நான் சொல்லணும். வீரத்தமிழச்சி ஒவ்வொரு தப்பையும் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் கடவுள் அனுப்ப மாட்டார்.
ஒவ்வொரு பெண்களுமே இருக்காங்க, அந்த வீர தமிழச்சி தான் சொல்லணும். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே இந்த இன்சிடெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த தமிழ் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு டீம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே படம் அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான கான்செப்ட் ஆக்சுவலாக. தேங்க்யூ. வீர தமிழச்சி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்துட்டு குறிப்பாக பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆண்களும் சேர்ந்து பார்க்கணும், ஏன்னா அவங்க பண்ணுற தப்பு தான் பாதி இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம். படத்தோட கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் நிறையா சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியன்றதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பெண்ணால் எதுவும் முடியுன்றதும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு நினச்சா அது ஆம்புலன்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ வீர தமிழச்சி எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பார்த்த எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வந்து பாருங்கள். நன்றி. மேடம் வீர தமிழச்சி படத்தோட பேருக்கு தகுந்த மாதிரியே கதையும் வீரமாக அமைஞ்சிருக்கு. வீர தமிழச்சியோட அம்மாவாக நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் கௌரி புனிதன். இது வந்து இப்போ சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை மையமாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கிற படம். இதை கொண்டு போய் மக்கள் முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இதை சேர்க்கணும். பெண்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பெண்கள் வந்து எல்லாரையும் நம்புறது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ஆண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தயவு செய்து எப்படி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ உள்ள தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். அது அவங்களுடைய இதுதான். இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. எல்லா பெண்களும் தைரியமாக இருக்கணும். இந்த படத்தை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றணும்னு நான் கேட்டிருக்கிறேன். நன்றி.